தமிழகத்தில் உள்ள கோவில்களில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்திருக்கிறது. கோவில்களில் சிலைகள், கருவறைகளை போட்டோ, வீடியோ எடுப்பதை தடுக்க, கோவிலுக்குள் ரீல்ஸ் போடுவதை தடுக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவில்களில் சிலைகள், கருவறைகளை போட்டோ, வீடியோ எடுப்பதை தடுக்க, கோவிலுக்குள் ரீல்ஸ் போடுவதை தடுக்க செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கோவிலுக்குள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறதாக அறநிலையத்துறை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் காயத்ரி. கூடுதல் விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் செல்போன் எடுத்து செல்வதற்கு முழுவதுமாக தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அறநிலைத்துறை சார்பில் தற்பொழுது ஒரு சுற்றறிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவின்படியும் அறநிலைத்துறை அமைச்சரின் உத்தரவின்படியும் இந்த முறையானது செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையின்படி சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி திருக்கோவில்களுக்குள் பக்தர்கள் கைபேசியினை கொண்டு செல்ல தடை விதித்ததும், பக்தர்கள் கொண்டு செல்லும் கைபேசிகளை பாதுகாப்பு பெட்டகங்களில் பாதுகாத்து மீண்டும் பக்தர்களுக்கு வழங்கிட நடைமுறையினை அனைத்து திருக்கோயில்களும் செயல்படுத்த அனைத்து சார்நிலை அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் சில கோயில்கள் குறிப்பிட்டுள்ள நடைமுறைகளை பின்பற்றாமல் சமீப காலமாக பக்தர்கள் சிலர் திருக்கோயில்கள் வளாகத்திற்குள் புகைப்படம் எடுத்தல், வீடியோ பதிவு செய்தல், செல்ஃபி எடுத்தல், சமூக வலைதளங்களுக்கான குறும்படம் எடுத்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுவது இவ்வலுவலக கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திருக்கோவில்களுக்குள் பக்தர்கள் கைபேசி பயன்பாடு தடை செய்யப்பட்டுள்ளது குறித்து திருக்கோயில்கள் வரும் தரும் பக்தர்கள் கைபேசிகளை பெற்று பாதுகாத்து மீண்டும் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக சில அறிவுறுத்தல்களை அறநிலைத்துறை சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. திருக்கோயில் வளாகத்திற்குள் கைபேசி பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அடங்கிய அறிவிப்பு பலகையை கோயில் நுழைவாயில் மற்றும் திருக்கோயில் வெளியே பக்தர்கள் நன்கு அறியும் வகையில் வைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒலிபெருக்கி மூலமும் இவ்விவரத்தினை அறிவித்திட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் திருக்கோயிலுக்குள் நுழையும் முன் தங்களின் கைபேசிகளை பாதுகாப்பாக வைத்திடும் பொருட்டு கைபேசி பாதுகாப்பு பெட்டக வசதியை அனைத்து திருக்கோயில் நிர்வாகம் செய்திட வேண்டும் என்றும், இயன்ற வரையில் திருக்கோயில் நுழைவாயில் அல்லது காலனி பாதுகாப்பு மையத்திற்கு அருகிலேயே இதனை வைத்திட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கைபேசிகளை பெற்று பாதுகாப்பதற்கான கட்டணமாக ஒரு கைபேசிக்கு ₹5 வரை வசூலிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அனைத்து முதுநிலை திருக்கோயில்களிலும் பக்தர்கள் கைபேசியை கோயில்களுக்குள் கொண்டு செல்லும் நடைமுறையானது முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளதாக அறநிலைத்துறை சார்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பணியினை செய்வதற்கு பணியாளர்கள், அதாவது வாலண்டியர்ஸ்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருக்கோயில் வளாகத்திற்குள் பக்தர்கள் கைபேசியை பயன்படுத்துவது, புகைப்படம், வீடியோ எடுப்பது குறித்து கண்காணித்திட போதிய எண்ணிக்கையிலான பணியாளர்கள் நியமிக்கப்படுதல் மற்றும் அனுமதியின்றி புகைப்படம், வீடியோ எடுக்கும் பக்தர்கள் மீது காவல்துறையில் புகார் அளித்து உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருக்கோயில் இறைவனின் திருவுருவங்களை புகைப்படம் எடுப்பது, கோயில் வளாகத்திற்குள் புகைப்படம் எடுப்பது, வீடியோ, ரீல்ஸ் போன்றவற்றை பதிவு செய்வது மற்றும் ஊடகங்கள், விஐபி முக்கியஸ்தர்கள், திரைத்துறை பிரபலங்களின் கோயிலுக்கு வீடியோ அல்லது புகைப்படம் எடுக்க அனுமதி முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி கோவில்களுக்கு திரைப்பிரபலங்கள் மற்றும் சினிமாவர்கள் முக்கியஸ்தர்கள் வரும்பொழுது கோவில் நிர்வாகம் சார்பில் அறநிலைத்துறைக்கு ஒரு நாள் முன்பதாகவே தெரிவிக்க வேண்டும் என்றும், அவர்களுடன் வருபவர்கள் எண்ணிக்கை உள்ளிட்டவற்றை தெரிவிக்க வேண்டும் என்றும் அறநிலைத்துறை சார்பில் தற்பொழுது சுற்றறிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. அபிராமி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.